உங்களுக்கு தெரியுமா நாம் எவ்வாறு வரி செலுத்துகிறோம் என? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். நாம் இலங்கையில் பல்வேறு வரிமுறைகளில் வரிகளை செலுத்துகின்றோம். அவற்றை நாம் பிரதானமாக நேரடி வரி, மறைமுக வரி என இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். நேரடி வரி என்பது அரசாங்கத்திற்கு நாம் நேரடியாக செலுத்துகின்ற வரியாகும். இங்கு எவ்வித இடைத்தரகர்களும் இல்லை. இப்படி பார்த்தால் நாம் மாதாந்தம் செலுத்துகின்ற எபிட் வரி கூட ஒரு நேரடி வரிதான். இதைத்தான் நாம் முன்பு பேயி வரி என்போம். இப்படி பார்ப்போமே, நீங்கள் ஒரு வணிக உரிமையாளராக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களது லாபத்திலிருந்து நீங்கள் செலுத்துகின்ற கோர்ப்பரேட் இன்கம் டேக்ஸ், இது கூட ஒரு நேரடி வரிதான். இலங்கையில் வரிமுறைமை வடிவமைக்கப்பட்டுள்ள விதத்தினை பார்க்கும்போது நேரடி வரிமுறைமையிலிருந்து அரசிற்கு ஒரு சிறிய அளவு வருமானம் தான் கிடைக்கின்றது. இலங்கை அரசாங்கத்திற்கு பெரியதொரு பங்கு இந்த மறைமுக வரி மூலம்தான் கிடைக்கின்றது. இதனை நாம் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போதும், கடையில் பொருட்களை வாங்கும் போது எம்மை அறியாமலே நாம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். மாலையில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டினை சாப்பிடும் போது, வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கும் போது, ஏன் டேட்டா கார்டு போடும்போது கூட நாம் இந்த மறைமுக வரியை நமக்கு தெரியாமலே செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். இலங்கையில் பிரசித்தியான மறைமுகமான வரி ஒன்றுதான் இந்த வெட் வரி. இதற்கு ஒருபடி மேலே சென்று பார்த்தால் செஸ் வரி, மதுவரி, இவை அனைத்துமே மறைமுகமான வரிகள் தான். ஆனால் நமது நாட்டை பொறுத்தமட்டில் மறைமுகமாக செலுத்துகின்ற வரிகள் தான் அதிகம், நேரடியாக செலுத்துகின்ற வரிகள் குறைவு. நமது நாட்டில் ஒரு நியாயமான வரிமுறைமை நிலவ வேண்டுமென்றால் இந்த நேரடி வரிமுறைமைகள் அதிகரித்து மறைமுகமான வரிமுறைமைகள் குறையடைய வேண்டும்.